Hi everyone, I'm Ram. இந்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு சொன்னாக்கா, டீஸ்ப்ரிங் மூலிமா எப்படி ஒரு ப்ராடக்டை நீங்கள் டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு மந்த்லி thousands and thousand US டாலரில் ஏர்ன் பண்ணுறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு காஸ்ட் இல்லாமல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட் உங்கள் பேரில் நீங்கள் ஜெனரேட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்டை வந்துட்டு A to Z, அதாவது ப்ரொடக்ஷன்லேருந்து ஷிப்பிங்லேருந்து பேமெண்ட்லேருந்து என்கொயரிஸ்லேருந்து கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து A to Z எவ்ரிதிங் வந்துட்டு இந்த டீஸ்ப்ரிங் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டீஸ்ப்ரிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கிடச்சிச்சின்னா, அதாவது பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ் கிடச்சிச்சின்னா யாரும் தான் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா காட்ட போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த சேனல் 100% வந்துட்டு மேக் மணி ஆன்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் எப்படி நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீஸ்ப்ரிங் எப்படி வேலை செய்யணும்னு சொன்னாக்கா, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட் நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அதில் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா A to Z, அதாவது ப்ரொடக்ஷன்லேருந்து ஷிப்பிங்லேருந்து பேமெண்ட்லேருந்து கஸ்டமர் சர்வீஸ் எவ்ரிதிங் வந்துட்டு இந்த டீஸ்ப்ரிங் பார்க்க போகிறாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வேணுமோ நீங்கள் அதையும் நீங்கள் செட் பண்ணி உங்களுக்கு கமிஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்கலி விதவுட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ஆன்லைனில். ஸோ இந்த டிஷர்ட் டிசைன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிசைனிங் டூல் வேணும் அப்படின்னு பயந்துடாதீங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நீங்கள் எப்படி செய்யணுன்றதை A to Z உங்களுக்கு புரிய வரும். இந்த டிஷர்ட் டிசைனுக்கு நம்ம கேன்வான்ற டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் டெம்ப்ளேட் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிஷர்ட் டிசைன்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேன்வா டூல்ஸ் வேணும். அந்த கேன்வா ப்ரோ வெர்ஷனை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் கேன்வா டூல் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறத நான் டீட்டெயிலாக கடைசியில் சொல்லிடுவேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீஸ்ப்ரிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணோம். இது ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணுறது தாங்க. ஸோ என்ன பண்ணிடுங்க, ஸ்டார்ட் டிசைனிங் ஆர் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சிம்பிள் சைன் அப் பண்ணிடுங்க. உங்கள் பேர் அல்லது உங்கள் பிராண்ட் பேர், அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் தென் சைன் அப் பண்ணிடுங்க. நான் இங்கே வந்துட்டு ஃபில் அப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஐம் நாட் ரோபோட்னு சொல்லிட்டு சைன் அப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ உங்கள் இமெயிலுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ டீஸ்ப்ரிங்லேருந்து இமெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ணனால ஸோ எவ்ரிதிங் ஜீரோவில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு ஜீரோ இருக்குது. உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ பே பண்ணியாச்சு இது எல்லாமே வந்துட்டு உங்களோட டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா உங்கள் ப்ராடக்டை இல்லை சர்வீசஸை டிசைன் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் டிசைன் போயிருங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹேட் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, யோகா மேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது டிசைன் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டிஷர்ட் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ டிஷர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹூடிஸ் வேணுமா, இல்லை டிஷர்ட் வேணுமா, இல்லை வந்துட்டு டாப்ஸ் வேணுமா, ஸோ கிட்ஸு அண்ட் பேபிஸோட வேணுமா, ஸோ இப்படி எது வேணுமோ, எந்த டிசைன் பண்ண போகிறீங்களோ, எந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு டிஷர்ட் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிஷர்ட் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல உள்ள டிஷர்ட்டை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அந்த ப்ரைஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த டிஷர்ட் வந்துட்டு $16 வருது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு $10 சம்திங் வருது. இது வந்து $13 வருது. ஸோ அப்படி உங்களுக்கு எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ண வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹூடிஸ் இருக்குது. ஸோ ஹூடிஸோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹூடிஸ் செய்ய போகிறீங்களா, இல்லை வந்துட்டு டிஷர்ட் செய்வீங்களா, அப் டு யூ. இல்லை எவ்ரிதிங் நீங்கள் எல்லாமே செய்ய போகிறீங்கனாலும் ஓகே முடியும். நான் வந்துட்டு செகண்ட் டிஷர்ட் போகிறேன். பிகாஸ் இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா $10.57 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்துட்டு பேஸ் காஸ்ட், அதாவது ப்ரொடக்ஷன், ஷிப்பிங், A to Z உள்ள ப்ரைஸ் தான் இந்த $10.57 பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க்அப் பண்ணிக்க போகிறீங்கன்றது அப் டு யூ, நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் ஒரு $5 இருந்தால் போதும்,
இல்லை எனக்கு $10 வேணும், இல்லை ஒரு $13 வேணும், இப்படி எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட போகிறீங்களோ அந்த அடிஷ்னல்லாம் வந்துட்டு உங்களோட கமிஷன். ஸோ அப்போ இந்த $10ன்றது அவங்களோட பேமெண்ட் வந்துடும். அண்ட் தென் அதர் தென் தட் நீங்கள் எவ்வளோ அடிஷ்னலாக நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களோட பேமெண்ட்டில் வந்துடும். ஸோ வெரி கூல், ரைட்? ஸோ ஸ்டார்ட் டிசைனிங் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஷர்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைஸு செட் பண்ணிக்கலாம், நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க, ப்ளூவா க்ரீனா, ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல உங்களோட டிசைனை நீங்கள் போடணும். ஓகே, ஸோ அந்த டிசைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா canva.com போயிடுங்க. ஸோ இப்போ இந்த கேன்வாவில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணிடுவோம். கஸ்டம் டிசைன் போயிடுங்க. கஸ்டம் சைஸ், வீட் வந்துட்டு ஒரு 800 அண்ட் ஹைட் வந்துட்டு ஒரு 1000. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டிசைனை நீங்கள் போடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பார்க்கணும்னு சொன்னாக்கா ஒரு ஃபன்னியான ஒரு வேர்டிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதர் தென் தட் என்ன ஒரு நீஷ் பார்க்கணும்னு சொன்னாக்கா அனிமல் நீஷ் போகலாம், கார் பற்றி போகலாம், இல்லை வந்துட்டு செலிப்ரேஷனை பற்றி போடலாம், இல்லை கேமிங்கு, இந்த கேபாப் இந்த மாதிரியான ஒரு டிசைன்லாம், இந்த மாதிரி நீஷஸ்லாம் வந்துட்டு வெரி டிமாண்டான நீஷஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபன்னியான ஒரு வேர்டிங்கை பற்றி நான் போடலான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் பி டிசைன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃபாண்ட்ஸ் போயிடுவோம், டெக்ஸ்ட் போங்க, கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஐ டோன்ட் நீட் கூகுள், மை ஒய்ஃப் நோஸ் எவ்ரி திங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு வேர்டிங்கை நான் வந்து போடலான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல கூகுள்னு போடலான் இருக்கேன். பட் பெட்டர் வந்துட்டு கூகுளோட ஒரிஜினல் டிசைன் எடுத்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்டில் போய்ட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்கள், கூகுள் லோகோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா. ஓகே, ஸோ இல்லை ஃபாண்ட்ஸை நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபாண்ட்ஸை மாற்றுறதுனால நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டோம். ஐ டோன்ட் நீட் கூகுள், மை ஒய்ஃப் நோஸ் எவ்ரி திங் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம். பட் இதில் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த கேன்வாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய விஷயம் வந்துட்டு ப்ரோவில் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே கிளிக் பண்ணால் பாருங்கள், ப்ரோவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய ஐகான்ஸு, நிறைய டெம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரோ வெர்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ப்ரோ வெர்ஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா அதோட ப்ரைஸ் பார்ப்போம். ஸோ கேன்வாவோட ப்ரோ வெர்ஷன் ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 249 ரிங்கிட் மலேசியா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு $60 வருது, US$ வருது. ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு. இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். எப்படின்றத நான் வீடியோ எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிடுவோம், சேவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஐ டோன்ட் நீட் கூகுள்னு சேவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் டவுன்லோட் கொடுத்துருவோம். டவுன்லோட். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண டிசைன் வந்துட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளோட டீஸ்ப்ரிங் வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ உங்களோட ஷர்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ண டிசைனை அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆட் இமேஜ் கொடுத்துருங்க. ஸோ அப்லோடிங் ஆர்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இன்னொன்று, இந்த பிரிண்டிங் குவாலிட்டி குட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டான ரெசல்யூஷனில் சேவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் கேன்வாவில் போய்ட்டு ரெசல்யூஷனை ஹை பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ ப்ரிவியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு டிஷர்ட் வரும். ஓகேங்களா, பேக் டு டிசைன். அண்ட் நீங்கள் கலரை மாற்றணும்னா இப்பயும் நீங்கள் மாற்றலாம். ஸோ இந்த கலருக்கு கரெக்டாக இருக்குமா, ஃபிட் ஆகுமா, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ கலருக்கு நல்லா இருக்கா, க்ரீன் கலரு. ஸோ நீங்கள் கலரையும் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு வெள்ளையிலே விட்டுறேன். ஓகே, அண்ட் நீங்கள் வந்துட்டு பிஹைண்டும் நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ செட் யோர் ப்ரைஸ். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு $24 நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட ப்ராஃபிட், அவங்களோட மார்ஜின் கழிச்சிட்டு உங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு $14 வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போகலாம். ஸோ இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் வைக்கணும்னு சொன்னாக்கா ஒரு $19.99 போடலாம். ஸோ அப்படி போனீங்கன்னு சொன்னாக்கா $9 ப்ராஃபிட் இருக்குது ஒரு சேலில்.
இது எதையுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல. உங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுற வேலை மட்டும்தாங்க. மற்றபடிக்கு A to Z எல்லாமே இந்த டீஸ்ப்ரிங் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு தலைவலியும் இல்லை. உங்கள் பேரில் உங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட்டில் சேல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். ஸோ இப்படி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நம்ம டிஷர்ட் டிசைன் பண்ணோம். அதை தவிர நீங்கள் எதிலெல்லாம் இந்த டிசைனை ஃபிட் பண்ணலான்றது சாய்ஸஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கிளாசிக் டீ, அதாவது மெட்டீரியல் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. வி நெக் சம்டைம் தேடுவாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈவன் சில பேர் வந்துட்டு கருப்பு கல்லில் கூட தேடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கருப்பு டிஷர்ட் கூட போகலாம். பட் இது வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் எடிட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம வேர்டிங்கில் வந்துட்டு பிளாக் கலர் வச்சனால தெரியாது. ஸோ கொஞ்சம் எடிட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் மொத்தம் செஞ்ச டிசைனை இந்த ஃபாண்ட்ஸ்லாம் வந்துட்டு வெள்ளை கலரில் மாற்றிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட வேண்டியது. ஹூடிஸ் போகும். ஸோ நிறைய பேர் ஹூடிஸும் பார்ப்பாங்க. ஸோ செலக்ட் த ஸ்டைல். ஹூடிஸோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா $41 இருக்குது. உங்களுக்கு கமிஷன் மட்டும் $21 போகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லாங் ஸ்லீஃபும் சில பேர் தருவாங்க. ஸோ இதுலேயும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தென் தட் அக்சசரிஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த டிசைனை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் தேட போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அன்லிமிட்டெட் ப்ராடக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. சேல்ஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கமிஷன் தானாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லெட்ஸே வந்துட்டு ஒரு மார்க்கில் வந்துட்டு எழுதணும்னு சொன்னாக்கா அதையும் செய்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே இருக்குது. ஸோ செலக்ட் த ஸ்டைல். ஸோ இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆல்மோஸ்ட் $7 இருக்குது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படியே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் வந்துட்டு ஃபோன் கேஸிங்கு, ஸோ அதை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நீங்கள் டைட்டில் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும், அண்ட் தென் பப்ளிஷ் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ ஒரு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷனை போட்டுருங்க. அண்ட் தென் ஸோ ஃபன்னி ஒய்ஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ மேபி யாராச்சும் ஒரு ஒய்ஃபை பற்றி சர்ச் பண்ணாங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ ஃபன்னியாக இருக்கிறதுனால ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ண சான்சஸ் வெரி ஹையாக இருக்கும். அண்ட் விசிபிலிட்டி பப்ளிக் போட்டுருங்க. ஸோ ப்ரைவேட் ஆக்கிடாதீங்க. ஸோ ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிரும். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எல்லாமே இருக்குது. ஸோ பேமெண்ட் இருக்குது, எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, எந்தெந்த சைஸில் எல்லா சைஸில் இருக்குது, கலர்ஸ்லேயும் நம்ம மாற்றி வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் ரெடி ஆச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்டோரோட ஐடி. ஸோ இதை வந்துட்டு எப்படி சேல் பண்ணணும்னு சொன்னாக்கா நம்பர் 1 டீஸ்ப்ரிங்கில் யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வாங்கலாம். 7 மில்லியன் பீப்புள் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு விசிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி வாங்குவாங்க. ஸோ நார்மலி வந்துட்டு இது எந்த இடத்துல சர்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு 32% ஆளுங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஜெர்மனி 4%, UK 4%, கனடா ஸோ இந்தியா வந்துட்டு 3.6% வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ ஸோ வேர்ல்டு வைடில் வந்துட்டு சேல்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது, இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணீங்கன்னா ஸோ அங்கேயும் பர்ச்சேஸ் நடந்துச்சுன்னா அதுலேயும் உங்களுக்கு காசு வரும். ஆக நீங்கள் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக per day $100 to $500 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு பேசிவ் இன்கமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். ஆக விதின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களோட ஸ்டோரை டீஸ்ப்ரிங்கில் நீங்கள் செட்டப் பண்ணிடலாம். அப்படி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. யாரெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்களோ கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டூல் வந்துட்டு canva.com சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேன்வாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, அட் த சேம் டைம் ப்ரோ வெர்ஷன் இருக்குது. உங்களுக்கு வருஷத்துக்கு $60 பே பண்ணக்கூடிய கேன்வாவோட ப்ரோ வெர்ஷன் வேணும்னு சொன்னாக்கா ரொம்ப சிம்பிளுங்க. நம்பர் 1 என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணியிருக்கணும். மூணாவது இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ வந்துட்டு உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கணும். அதுவும் வந்துட்டு 24 மணி நேரம் ஆயிருக்கணும். ஆக 24 மணி நேரம் ஆன பிறகு அந்த சோஷியல் மீடியாவில் போட்ட நீங்கள் போஸ்ட்டை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ramforyouhelpdesk@gmail.com ramforyouhelpdesk@gmail.comன்ற இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு இந்த கேன்வா ப்ரோ வெர்ஷனை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல்
ப்ரோ வெர்ஷனை நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். ஆக ஆன்லைனில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கில்ஸ் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டீஸ்ப்ரிங்ன்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதை தவிர நீங்கள் வந்துட்டு லாங் டேர்மில் இன்னும் 5 டைம்ஸ் கிரேட்டராக நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னாக்கா 2 விஷயத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று, பிளாக் போஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது பிளாக் வெப்சைட்டை செஞ்சு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை செய்யலாம். அது எப்படின்றத நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 30 days அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட சேலஞ்சஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ கம்ப்ளீட் காஸ்ட் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது விஷயம் எப்படின்னு சொன்னாக்கா யூடியூப் செஞ்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இமீடியட்டாக ஏர்ன் பண்ணலாம். உங்கள் சேனலில் 10 நாளுக்குள்ளார எப்படி மானிட்டைசேஷன் ஸ்டேட்டுக்கு ஆகி அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து எப்படி பேமெண்ட் எடுக்கிறதுன்றத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. மேக் மணி ஆன்லைனில் மிக முக்கியமான ஒரு மெத்தட் யூடியூப் சேனல் மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறது. இந்த யூடியூப் சேனலில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் விதின் 1 minute ஃப்ரீயாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு சொன்னாக்கா உங்கள் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது தான். சேனல் மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுனால எத்தனையோ பேர் யூடியூப் சேனலை ஸ்டாப் பண்ணவங்களாம் உண்டு. ஏன்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகணும்னு சொன்னாக்கா உங்கள் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். அதாவது வியூவர்ஸ் 4000 மணி நேரம் உங்கள் சேனலில் உள்ள வீடியோஸை பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாம இதை எல்லாமே வந்துட்டு 1 வருட காலத்துல நடந்திருக்கணும். அப்பதான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். அப்படி எலிஜிபிள் ஆனா அப்பதான் யூடியூப் உங்களோட வீடியோஸ்ல அவங்களோட ஆட்ஸை இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு வியூஸுக்கும் உங்களுக்கு டாலர்ஸ்ல பேமெண்ட் கிடைக்கும். நிறைய பேர் யூடியூப் சேனலில் பல கனவுகளோட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சு மாசம் ஆயிருக்கும், வருஷம் ஆயிருக்கும். ஆனால் இன்னுமே யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிளாக ஆயிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆயிருந்தா நீங்கள் ஆன்லைனில் பல வழியில் சர்வசாதாரணமாக $US ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய உங்கள் சேனலில் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் இன்செர்ட் பண்ணி ஒவ்வொரு வியூஸ்க்கும் உங்களுக்கு பேமெண்ட் போகிறோம். அடுத்து ப்ராடக்ட் அல்லது மெர்ச்சன்டைஸை உங்கள் சேனல் மூலிமா சேல் பண்ணி அதுலேயும் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒன்று அஃபிலியேட் மார்க்கெட்டிங். வியூவர்ஸ் உங்கள் வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் கமிஷன் வரும். இப்படி பல வழியில் யூடியூப் சேனல் மூலிமா ஆயிரக்கணக்காக நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆக உங்க சேனல் மானிட்டைசேஷன் ஆனா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வரும். அதனால நல்ல ஒரு கண்டென்ட் கொடுப்பீங்க. thousands and thousands கணக்குல ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த கோலை ஈஸியா ரீச் பண்றது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். உங்க சேனல் 7 இருந்து 10 நாளுக்குள்ளார மானிட்டைசேஷனுக்கு ரீச் ஆயிருன்னு சொன்னாக்கா நம்புவீங்களா? ஆமாங்க, பல யுக்திகள் மூலியமா ஆர்கானிக் வழியில உங்க சேனலையும் 7 இருந்து 10 நாளுக்குள்ளார எலிஜிபிள் ஆக்கிடலாம். அப்படி ஆயிருச்சுன்னா நீங்க உங்க சேனல் மூலியமா மந்த்லி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்துட்டு நான் உங்க கூட 1-to-1 ஸ்கைப்ல சொல்ல போறேன். ஸ்கைப் மூலியமா உங்க கூட நான் 1 மணி நேரம் இதை பத்தி டீட்டெயிலா பேசி எப்படி 7 to 10 நாளுக்குள்ளார உங்க சேனல்ல மானிட்டைஸ் ஆக்குறதுன்றத சொல்ல போறேன். இது கண்டிப்பா சாத்தியம். ஸ்கைப் மூலியமா என்னோட 1-to-1 கன்சல்டேஷன் ஸ்லாட் புக் பண்றதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ram for you. இந்த 1 hour கன்சல்டேஷன்ல உங்களுக்கு டீட்டெயிலா how to get 1000 subscriber and 4000 watch hoursன்றத டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா என்னோட இன்ஸ்டாகிராம் மூலியமா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பல மாச கணக்கா நீங்க யூடியூப் சேனல் வச்சிருந்து பல கண்டென்ட்ஸை போட்டு அடைய முடியாத மானிட்டைசேஷன் ப்ரோக்ராமத்தை நான் 7 to 10 நாளுக்குள்ளார உங்களால அடைய முடியும்ன்றத நிரூபிச்சு காட்டிடும். இந்த கன்சல்டேஷனுக்கு பேமெண்ட் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் இந்த சேனல்ல நான் முழுக்க ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்றதுன்றதை நான் டீட்டெயிலா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கு நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை மேக்ஸிமம் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.